ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் கட்லெட். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் நான் சோளம் எடுத்துருக்குறேங்க. அதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம குறப்பாக அரைச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் வெட்டியிருக்கிறேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. அது கூடவே குடமிளகா கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டு துருவி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது தட்டி சேர்த்துருக்குறேங்க. அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு, 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 கப் கடலை மாவு, அது கூடவே பச்சரிசி 1/2 கப்பு. இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிருக்கேன். தடவிட்டு சின்ன உருண்டையை எடுத்து நம்ம உள்ளங்கையில் வச்சு தட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க. தட்டி எடுத்ததும் ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன், அது உள்ள இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து வரும். பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு, இன்னொரு பக்கம் நல்லா வேக விடலாம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட் கார்ன் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, தான் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.